இங்கே பெண்டி சூதாட்டம் ஒன்றும் நடத்தலை. இந்த சேனல் கொடுக்கக்கூடிய கணிப்புகள் நடந்து பொழுதுபோக்க முடியும். இது முழுக்க முழுக்க கேரளாவுக்கு மட்டுமே. சரி வாங்க நம்ம என்னைக்கான கெஸ்ஸிங்னு பார்ப்போம். அது நாளைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். சாம்பிள் விட்டு சொல்லிடுறேன். அவன் ஏன் அந்த நம்பர் அடிக்கிறான்னு எனக்கே தெரியல. இப்போ அவன் ஒரு கேமாக நவுத்திட்டு இருக்கான். அவன் நைட்டு டியர் 8 மணி ஷோக்கு நம்ம என்ன கெஸ்ஸிங் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு 080 சொல்லி நம்பர் கொடுத்துருந்தோம். பட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 355 ஃபுல் பவரில் அடித்து கேம் முடிச்சிட்டான். நான் எதிர்பார்த்தேன், ஆனால் இப்படி அடிப்பான்னு சொல்லி கொஞ்சம் எதிர்பார்க்கல நான். சரி பரவாயில்ல, வாங்க நம்ம என்ன கேம் நவுத்துறோம், நாளைக்கு என்ன அடிக்க போகிறான்னு சொல்லி பார்ப்போம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து நான் கெஸ்ஸிங் எடுக்க முடியும். நாளைக்கான கெஸ்ஸிங் நான் ஒரு ஓரளவு பார்ப்போம். எதுக்கு அவன் 857 அடித்தான்னு சொல்லி பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேட்டர்னாக பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 742, ஒரு 074, அதுக்கு ஒரு 784. இந்த மாதம் அடித்த பேட்டர்னை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 074, சாரி 742, 074. இப்போது இந்த மாதம் ஒரு 784. இப்போ பார்த்தீங்கன்னா ஏபி பிசி ஏசி 2-8 கேம் முடிச்சிருக்கான். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் விளாண்டான். அவன் ஒரு கெஸ்ஸிங்கை பாருங்கள் எப்படி அடிக்கிறான்னு சொல்லி பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள். அதுக்கப்புறம் தான் நம்ம கெஸ்ஸிங்கை நம்ம எடுக்க முடியும். நம்ம அதனால சொல்ல வரேன் நான். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா போன மாதம் அடித்தது ஒரு 994, ஒரு 899, இப்போது ஒரு 969. மறுபடியும் பாருங்கள் ஒரு விஷயம் பண்ணியிருக்கான் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏபி 99, அதுக்கப்புறம் பிசி 99, அப்போ ஏசி 99 அடிக்கணும். 4க்கும் 8க்கும் கேப்பில் 6 குறையுது. 969 அடித்து முடிச்சிட்டான். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் விளாண்டுருக்கான் பாருங்கள். இன்றைக்கி விளாண்ட கேம் பாருங்கள். நான் அப்படியே பார்த்தோன்னு அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். இந்த டைம் தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கான். அதாவது ஒரு பவர் கேம் விளாண்டுருக்கான். ஒரு 871, இந்த இடத்துல 287 தொடர்ச்சியாக அடிச்சிருக்கான். இப்போ இந்த இடத்துல 857. இதை இப்போ என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்ப்போம். நம்ம ஒரே ஒரு கேம் தான் விளாண்டுருக்கான். ஃபஸ்ட்டு 871, ஏபி 87, அப்புறம் 287, பிசி 87, அப்போ ஏசியில் 87 அடிக்கணும். அடிச்சிட்டான் அவன். அப்படியே பார்த்தீங்கன்னா கூட 6, 7 கேப்பில் 5 குறையுது, இல்லை 0ன்னு குறையுது. ஒன்று 807 இல்லை 857 அடிக்கணும். இந்த டைமில் பவரில் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். 857 சொல்லி கேம் முடிச்சிருக்கான் அவன். இப்போ இந்த கேப்பில் ஒரே ஒரு கேம் தான் குறையுது. 3 டைம் 3 கேம் விளாண்டு முடிச்சிட்டான். மறுபடியும் ஒரு கேம் விளையாடுவானான்னு சொல்லி நான் எதிர்பார்த்து 2 பேட்டர்னில் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். அதை மட்டும் பார்ப்போம். போன மாதத்துக்கு ஒரு 247, அதுக்கு ஒரு இந்த மாதம் ஒரு 347. போன மாதம் ஒரு 652, 651 ஒரு கேப் நம்பர் இருக்குது. 652, 654 கேப்பில் ஒரு 653 நம்பர் குறையுது. அது இந்த மாதம் சொருகிறான்னு சொல்லி வச்சு பாருங்கள். சொருகிற போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த 653 ஒரு நம்பர் இருக்குது, பார்த்துக்கோங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் கண்டிப்பாக கமெண்ட்ஸ்க்கெலாம் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த பேட்டர்ன் எங்கேருந்து முடிக்கிறான்னு தெரியல. ஆனால் போன மாதம் அடித்த ரிசல்ட்லேருந்து கண்டிப்பாக இந்த மாதம் பேட்டர்ன் அப்படியே முடிச்சுட்டே வராமல் இதுக்காக ஒரு கெஸ்ஸிங்காக பார்க்கணும். நம்ம ஃபில்டர் பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணால் தான் இன்றைக்கி என்னால் ஃபில்டர் பண்ண முடியும். அதாவது ஒரு பேட்டர்னாக நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் பார்ப்பேன். அதை நான் பார்த்துட்டு நமக்கு என்ன கெஸ்ஸிங் நாளைக்கு வருதோ சொல்லி பார்ப்பேன். நான் ஓரளவு வச்சு சொல்கிறேன். நாளைக்கான கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா நானும் ஸ்ட்ராங்காக கொடுக்கல, ஒரு ஓரளவு பார்த்தேன். நமக்கு இந்த 652க்கு ஒரு கெஸ்ஸிங்காக பார்த்தோம். 652, 653 ஒரு ஓரளவு கெஸ்ஸிங் பார்த்தேன். இப்போதைக்கு பார்த்தோம். நான் ஒரே ஒரு விஷயம் தென்பட்டுச்சு. பார்ப்போம் நாளைக்கு என்ன பண்ணுறான்ட்டு. நான் அதுக்காண்டி நான் கன்ஃபார்மாக எடுக்க வரேன். கன்ஃபார்ம் சொல்ல முடியாது, ஒரு கெஸ்ஸிங்காக பார்ப்போம். நம்ம ஒரு 269, 3 மாதம் தள்ளி ஒரு 026. இப்போ 3 மாதம் விட்டுங்க என்ன அடிக்க போகிறான்னு சொல்லி தான் பார்க்கணும். நம்ம அதுக்காண்டி தான் கெஸ்ஸிங்காக எடுக்கிறேன். இது வந்து பால் போலில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இருக்குது, இங்கேயும் ஒரு 5 இருக்குது, இங்கேயும் ஒரு 5 இருக்குது. அப்போ நம்மளோட கெஸ்ஸிங் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஒன்று 269 ஃபஸ்ட்டு அடிச்சிருக்கான்.
அப்புறம் 026 அடிச்சிருக்கான். அப்போ கண்டிப்பாக ஒரு ஏசியில் 26 வச்சு 216ன்னு சொல்லி ஒரு நம்பர் லாக் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம 216ன்னு சொல்லி ஒரு நம்பர் நம்ம ஃபாலோவில் கொடுத்துருந்தோம். கண்டிப்பாக ஒரு 216 அடிக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. கெஸ்ஸில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கெஸ்ஸிங் எப்படி அடிப்பான் நான் சொல்லிட்டேன், ரூட்டு சொல்லிட்டேன். கண்டிப்பாக இந்த பேட்டர்னை முடிக்க போகிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா 74 ஏபி 74 ஏசி 24 ஒரு பிசி 24 முடித்தான். அப்புறம் ஏபி 99 ஏசி 99 பிசி 99 முடித்தான். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா பிசி 87 ஏபி 87 ஏசி 87 முடிச்சிருக்கான். இதுக்கான ஒரு பேட்டர்னாக பார்க்குறோம். பாருங்கள், நல்லா ரூட்டு நைட்டு ஃபுல்லாக பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பார்க்குறது விஷயம் கிடையாது. கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணால் எனக்கு புரியும். அதனால் சொல்ல போகிறேன். நம்மளோட சிங்கிள் ஷாட் பார்த்து நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது நான் கன்ஃபார்ம்னு சொல்ல, ஒரு ஓரளவு பார்த்த கெஸ்ஸிங்க நல்லா ரூட் செட் ஆனிச்சு. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி தான் நான் ஒரு 216 ஒரு நம்பர் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். நான் பார்த்து உங்கள் கெஸ்ஸிங் தான் ட்ரை பண்ணுங்கள். அந்த கெஸ்ஸிங் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்கும்போது ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. நம்ம சேனலை மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.